இந்த அகில உலகத்துல மொத்தம் 13 விதமான சாபங்கள் மட்டும்தான் இருக்கு. அதுல உயிர் உள்ள அத்தனை இனங்களுக்கும் இந்த 13 சாபத்துல ஏதோ ஒரு ஆதிக்கத்தை சார்ந்துதான் கருவாய் பிறப்போம். இந்த 13 சாபத்துல ரொம்ப முக்கியமான சாபம் பெண் சாபம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிரேத சாபம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா உடல் அதை சார்ந்து இருக்கிறதும், இதை தாண்டி அத்தனை உயிரினத்துக்கும் பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான சாபம் கங்கா சாபம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா நீர். அதாவது நம்ம எல்லாருடைய உடம்பும் நீருடைய தத்துவத்தை சார்ந்துதான் இந்த பூமி இந்த கலியுகத்துல கரு உருவாகி பிறக்கிறோம். அந்த நீர்ல வடவா முக அக்னி அப்படின்னு ஒரு ஆதிக்கம் இருக்கு. இந்த அது வந்து ஒரு விதமான நெருப்பு அக்னி. அந்த வெப்பம் தான் நம்ம உடலுக்கு உண்டான என்ன விதமான சாபம் இந்த உடல் எடுத்திருக்கு அப்படிங்கறத தீர்மானிச்சு கொடுக்கிறது. இந்த சாபம் எத்தனை சதவீதம் இருக்கு அப்படின்னு ஜாதகத்துல இருக்கிற கிரகங்களை தாண்டி ஒரு குழந்தை அம்மா வயிற்றுல கரு உற்பத்தி ஆகிற பிரம்மசிஸ்திரங்கிற ஆன்மாக்கு விதிக்கப்பட்ட விதியை நம்ம முழுமையா செக் பண்ணாதான் இதுக்கான பலன் பிரதிபலன் கிடைக்கும். இதை பார்த்துதான் ஒருத்தருடைய கர்ம வினைங்கிற பாவத்தை நிவர்த்தி பண்ண முடியும். ஜாதகத்துல உண்டான நாகதோஷம், செவ்வாதோஷம், பித்ரு தோஷம், பிரம்மகர்த்தி தோஷம் இருக்கிற அத்தனை விதமான தோஷத்துக்கும் இந்த வடவாமுக அக்னிங்கிற அமைப்பை பார்த்து அதுக்கு அடுத்து நிவர்த்தி பண்ணாதான் அது முழுமையா நிவர்த்தி ஆகும் அப்படின்னு அர்த்தம். நன்றி.